மதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தாரும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை போதுமே, போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. எஸ் லார்ட், சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாமலே நிற்பது உம் கிருபை, நிர்மூலமாகாமலே நிற்பது உம் கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே, இம்மட்டும் காத்ததுவே.
குட்ஸ்டார்ட் மூலமாக உங்களோடு இணைந்திருக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சேனலுக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். வேதத்திலே நாம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் ஒரு 6 வசனம் இருக்கிறது. இந்த 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பும், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வார், பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிப்பட்ட ஒரு ஆராதனை செய்கிற மனுஷனுடைய வார்த்தை. தேவனோடு பேசுகிற, ஆராதனை செய்கிற, துதி செய்கிற மனுஷனுடைய வார்த்தை. துதி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் இப்படி தான் புறப்படும். நீங்கள் உங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எப்படி கண்டிருக்கிறீர்கள்? இந்த மனுஷன் கிறிஸ்து வருகிறதற்கு முன்னமேயே முழு ரட்சிப்பை கண்ட மனுஷன் போல பேசுகிறதை நீங்கள் பாருங்கள். இவர் வெறும் மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தீர்க்கதரிசியாக இருந்து பேசுகிற இந்த வார்த்தைகள், இது மகா பெரிய வார்த்தைகள். இது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவரை பின்பற்றி, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சொல்படி நடந்து, அவருடைய சமூகத்தையே நாடி, அவர் எங்கு சென்றாலும் அவரை தேடி 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 சென்ற ஜனங்கள் பெற்ற நன்மைகளை விளக்கி சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கர்த்தருடைய செய்கைகளை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தாங்க பாருங்கள். சீஷர்கள் எங்கும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வசனத்தை, நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். அருமையானவர்களே, இயேசுவின் நாட்களில் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்தார்கள். இந்த காலவேளையில் கூட அந்த இயேசுவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த மாதிரி, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த தண்ணீர் தவிக்கிறது. தட் மீன்ஸ் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அவனுடைய ஆத்மாவுக்கு, அவனுடைய சரீரத்திற்கு தேவையான அந்த டிமாண்டு தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. பாவத்திலே மூழ்கினவனுக்கு அவன் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வை அவன் உடையவனாய் இருப்பான். ஆனால் கிறிஸ்துவனிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பின் ஊற்றை அவன் பருக முடியும். மிகுந்த நம்பிக்கையோடு, மிகுந்த விசுவாசத்தோடு, கர்த்தரே என் ரட்சிப்பு என்று ஏசாயா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கும் போதும், அவரை துதிக்கும் போதும், கர்த்தர் எங்களுடைய ரட்சிப்பு என்று நீங்கள் அவரை உறுதியாக
நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் ரட்சிப்பாக மாறுவார். ரட்சிப்பு என்றால் மீட்பு, காப்பாற்றப்படுதல், கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுதல், பாவ உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் இருளிலிருந்தும் தேவன் அவருடைய வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்து ஒளியின் ராஜ்யத்திலே சேர்க்கிற காரியம் பாருங்கள். யார் ஒருத்தங்க இந்த ரட்சிப்பு வேணும்னு சொல்லிட்டு தங்களுடைய நிலையை உணர்ந்து நான் ஒரு உதவியற்று இருக்கிறேன், மனுஷனுடைய உதவியெல்லாம் ஏமாத்திரம் முடியாத இடத்துல இருக்குது, மனுஷனுடைய உதவிக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய உதவி எனக்கு இருக்குமானால் நான் நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற இடத்துல ரட்சிப்புக்காக மனுஷனை பார்க்காமல் ரட்சிப்புக்காக கர்த்தரையே நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் அந்த விடுதலைக்காக, அந்த சிறையிருப்பிலிருந்து வருகிற விடுதலைக்காக, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த நஷ்டத்திலிருந்து, அந்த வேதனையான காரியத்திலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய முகங்களை அவரை நோக்கி பார்த்துறீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவரை கண்ட முகம் வெட்கமடையவில்லை. எப்படி அவரை நான் பார்க்கறது? உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாக, அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக. மனிதன் பாவம் செய்தான், அவன் மேலே தேவனுக்கு கோபம் வந்தது, ஆனாலும் அந்த கோபம் நீடித்து இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் அந்த கோபத்தெல்லாம் இயேசுவின் மேலே திருப்பி நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேலே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா என் மேலே வர வேண்டிய கோபம் இயேசுவின் மேலே வந்துருச்சுன்ற உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் விடுதலையும் மீட்பையும் வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். எல்லாம் நம்ம பொறுத்து இருக்குது. எனக்கு அவருடைய உதவி தேவை, அவர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் ஒழிய தேவன் இந்த காரியங்களை செய்ய முடியாது. தாகமுள்ளவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு மேலே தாகமாக இருக்கீங்களா? இயேசு வேண்டும் என்று உணர்றீங்களா? இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்கிறது, இதிலிருந்து எப்படி நான் வெளியே வர்றது? ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது, என் கால் சிக்கி இருக்குது, இதிலேருந்து எப்படி நான் வெளியே வர்றது? நான் சொல்கிறேன், கிறிஸ்து உங்களை தொடுவார் என்றால், கிறிஸ்து உங்கள் உள்ளத்துக்குள்ளே வருவார் என்றால், கிறிஸ்து என்னும் தேவகுமாரனுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்து மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை அவரோடு கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய குழப்பத்திலையும் கலக்கத்திலையும் பயத்திலையும் இருந்தாலும் தேவன் அங்கிருந்து விடுதலையாக்கி உங்கள் கால்களை அப்படியே தேவன் நேரான பாதையில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நடத்துகிறத நீங்கள் அனுபவிக்க முடியும். பாருங்கள், தேவனை துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படி தான் இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபப்படுத்துங்கள். கர்த்தரை துதியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் தேவனை துதியுங்க. மனுஷனை துதிக்காதீங்க, மனுஷனை பெருமை பாராட்டாதீங்க, மனுஷர்களுக்கு பின்னாடி கொடி பிடிக்கிறத விட்டுட்டு தேவனை உங்கள் மனசில் நீங்கள் உயர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், நீங்கள் ஒர்ஷிப்பர் ஆஃப் காடாக இருக்க விரும்புகிறீங்களா? தேவனோடு பேச ஆரம்பிங்க. கர்த்தரின் ரட்சிப்பு, கர்த்தரின் மீட்பு, கர்த்தரின் பலன், கர்த்தரின் கீதம். ஒரு பாடல் கூட எப்படி பாடியிருக்கிறாங்க பாருங்க. கர்த்தரின் பலனும் மின் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மாணவர்.
கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரன் பலனும் கீதமும் நான் நம்பும் கண்மலையும் மாணவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் எதிலே கவனத்தை அதிகமாய் செலுத்தி, எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து, எதை நாம் வாயிலே பேசுகிறோமோ அதுதான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் என்ன காரியம் செஞ்சாலும் முதலாவது வரும். ஒரு காரியத்தை குறித்து உங்கள் வாயிலிருந்து முதலாவது வருகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்குதான்னு பாருங்கள். அது இல்லைன்னா அது ஏன் அப்படி இருக்குன்னு உங்களுடைய மனதில் யோசித்து பார்த்துட்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சிந்திக்கிறேனா, அந்த எண்ணத்தை நான் கட்டுப்படுத்துகிறேனா, நான் இப்படி சொல்கிறேனா, தேவனே என் ரட்சிப்பு என்று நான் சொல்லுகிறேனா, அவர்தான் என் கீதம்னு நான் சொல்லுகிறேனா. இயேசுவினிடத்தில் வந்த பர்திமையாக இருக்கட்டும், மரியாள் மார்த்தாளாக இருக்கட்டும், மகதலேனா மரியாளாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், அந்திரேயாவாக இருக்கட்டும், சகைவாக இருக்கட்டும், எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் ரட்சிப்பை கண்டு தேவனுடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற்று அங்கிருந்து தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையில் மொண்டு கொண்டு இந்த பூலோகத்தில் அற்புதமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது? அவருடைய ரட்சிப்பின் ஊற்றுகளில் மொண்டு கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்பொழுதே ஆவியானவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்களா? ஆவியானவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, நீங்கள் வாருங்க ஆண்டவரே, எனக்கு தேவை நீங்கள் தான் ஆண்டவரே, பிரதானமான தேவை நீங்கள் தான். உங்கள் வார்த்தை தான், உங்கள் அபிஷேகம்தான், உங்கள் வரங்கள் தான். அது அதிகமாக இருந்தால் நான் என் சூழ்நிலைகளில், எனக்கு வர்ற சோதனைகளில் ஜெயிக்க முடியும். என் சோதனைகளில் நான் யாரை பார்க்குறேன் ஆண்டவரே? உங்களை பார்க்குறேன்னா, உங்கள் வார்த்தையை பார்க்குறேன்னா, ஒரு விசை நான் உண்மையான ஒரு வொர்ஷிப்பராக நான் இருக்கிறேன்னா, மொத்தமான கிரியைகளை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன அழைச்சிருக்கிறீங்கப்பா. என் வாழ்க்கையிலையும் சரி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, எங்களுடைய சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் மகத்துவமான கிரியைகளை செய்கிறதுக்கு தான் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்கப்பா அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஆமென். அவரை ஆராதிக்கிறவங்க கர்த்தரோட பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அவங்களுடைய ஆராதனை எங்கிருந்து வருதுன்னா, தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிலிருந்து அது தூண்டப்பட்டு வருகிறது. உங்களுடைய தேவையின் அடிப்படையில் எனக்கு அது வேணும், இது வேணும், அதனால நான் ஆராதிக்கணும் அப்படின்ட்டு அது தூண்டாமல் இயேசுவின் அன்பு உங்களை தூண்டட்டும். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என்னை நேசிச்சிட்டிங்க ஆண்டவரே. இந்த பாடல் பாடும்போது கூட தினம் அதிகாலையில் தாரும் புது கிருபைன்னு பாடல் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தாரும் புது கிருபை அல்ல, அவர் கிருபையை முழுவதுமாக வெளிப்படுத்திட்டாரு. வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்றுன்னு போட்டிருக்கு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு போட்டிருக்கு. எல்லா கிரேஸும் நம்ம மேலே வந்துருச்சுன்ற அறிவோடு கூட நாம் செயல்பட வேண்டியதின் அவசியத்தை நம்ம உணருவோம். ஒவ்வொரு நாளும் நன்றி ஆண்டவரே. என் மனசு புரியாமல் இருக்கிற வரைக்கும் வரலன்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த கிருபையை குறித்து புரியல. ஆனால் கிருபை என் மேலே முழுவதுமாக வந்துடுச்சு. என் மேலே கோபம் போயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது?
கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவர் செய்த செயலா அது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிலுவையில் தான் குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்த வைத்த கர்த்தர் இப்போ என்னை ஆசீர்வதிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கும்போது ரெண்டும் முரண்பாடாக தெரியல? இப்படி ஒரு காலம் என் தேவன் நினைக்கவே மாட்டார். பூமியில் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியோடு வந்து அவர்கிட்ட மொண்டு கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்னு பார்க்குறோமே. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் என்னை விட்டு அகன்று போட்டோம். இனி ஒரு நாள் கூட என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை பலப்படுத்துவாரா அப்படிங்கிற எண்ணத்துக்கே போகாமல் நிச்சயமாகவே, முழு நிச்சயமாகவே சரீரம் செத்துப்போன கற்பத்திலிருந்து ஈசாக்கை உருவெடுக்க வைத்த கர்த்தர் மோரியா மலையிலே ஆயத்தமாய் ஆட்டுக்கடாவை ரெடி பண்ணி வைத்திருந்த கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தொழிலில் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். நம்முடைய கண்களை மாத்திரம் திறந்து விட சொல்லி, அப்படியே விசுவாச கண்களை திறந்து விட சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், ஆராதிப்போம், துதிப்போம். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறத நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த பாடலை நம்ம பாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை, ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்திய கிருபை, என்றும் மறவேன் வாக்குத்தத்தம், நீதியுமே சமாதானமே, என்றும் மறவேன் வாக்குத்தத்தம், நீதியுமே சமாதானமே, நிலை நிற்கும் கிருபை தந்தீரே. பாடுவோமா? நிலை நிற்கும் கிருபை தந்தீரே, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தந்தீர் கிருபை தந்தீரே, இன்னும் தந்தீர் கிருபை தந்தீரே. ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர பலத்தினார் பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை தாருமே, கிருபை தாருமே, தம் கிருபை. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. எம் ஜீவனிலும் அதே ஷபல பல பல பல, இம்மட்டும் காத்ததுவே, தரல பரல பரல, இன்னும் தேவை கிருபை. ஓ ஷபல பல, இன்னும் தேவை கிருபை தாருமே,
ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனை உம்மை துதிக்கிறோம். தேவாவியானவர் இந்த நாட்களில் எங்களை கர்த்தாவே உம்மை பிரஸ்தாபப்படுத்தவும் உம்முடைய செய்கைகளையும் அறிவிக்கவும் எங்களை சாட்சியாக நிறுத்தவும் எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு எங்களை உம்முடைய பலத்தாலே காத்து கொண்டு நடத்தவும் எங்களை அழைத்திருக்கிறீர் என்கிற ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளாக எங்களை கர்த்தாவே நிலைநிறுத்துவீராக. எங்கள் மனம் மறுரூபமாகட்டும். இந்த காலை வேளையிலே தேவரீர் நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக குடும்பத்திற்காக நான் செபிக்கிறேன். உம்முடைய புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அனுப்புகிற புதிய கிருபைகளை சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு உண்டாயிருக்கிற மேன்மையான கிருபைகளை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த பூலோகத்திலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் எங்கள் மனங்களை நீங்கள் மறுரூபப்படுத்துகிறதற்காக நன்றி. இந்த பூமியில் நாங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையில் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, உம்மோடு பேசுகிறவர்களாக, உம்மை மாத்திரம் நம்புகிறவர்களாக, உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சபை பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பங்களை இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் அவங்களோட கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய வல்லமை அவர்களுக்காக கிரியை செய்கிறது என்கிற உணர்வு இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் முன்கூட்டியே ஆயத்தமாகி எனக்காக காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் தேவரீர் கர்த்தருடைய வசனம் காட்டுகிற பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகமும் வரங்களும் எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுவதாக ஆண்டவரே. ஓ, உம்முடைய கோபம் அல்ல, உம்முடைய இரக்கங்கள் எங்களை மூடி இருக்கிறது என்கிற வெளிச்சத்தின எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன். கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற பெரிய அறிவை எங்களுக்கு தருவீராக. பலவீனத்தோடும் சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பலவீனம் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா சுகவீனம் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால உச்சி முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய ஆரோக்கியம் பரவி பாய்வதாக. நரம்புகளிலும் தசைகளிலும் எலும்புகளிலும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆரோக்கியம் பலிப்பதாக. தேவ ஆவியானவர் ஒரு ஹெல்த்தியான பிஸ்னஸை, ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியை ஆண்டவரே, ஒரு ஆரோக்கியமான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வாழுகிறதற்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் துணையோடு, உம்முடைய அபிஷேகத்தின் துணையோடு கர்த்தாவே நிலை நிற்க ஒவ்வொரு நாள் எங்களை நடத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படி செய்கிறீர் என்று எதிர்பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடி. மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மா பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற, மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தந்தீரே, தேடி வந்தேன் கிருபை தந்தீரே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும்
காட் bless யூ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.